எக்ஸாம் பாயிண்ட்க்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு என்ன படிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, நீங்க படிக்க வேண்டிய முக்கியமான தலைப்புகள்ல முதல் தலைப்பு ஆல் இந்தியா முஸ்லீம் லீக். முஸ்லீம் லீக் கட்சி தொடங்கப்பட்டது டிசம்பர் 30, 1906 டாகாவில் தொடங்கப்பட்டது. தொடங்கியவர்கள் நவாப் சலிமுல்லா கான் மற்றும் ஆகா கான். ஆகா கான் தான் முஸ்லீம் லீக் கட்சியோட முதல் தலைவர். அப்ப இதை பத்தி என்னென்ன சார் படிக்கணும், என்ன சேகரிக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா, 1909 முஸ்லிம்களுக்கு தனித்தொகுதி முறை ஒதுக்கப்பட்டது ஒண்ணு. அதுக்கடுத்து 1916 லக்னோ ஒப்பந்தம் பத்தி, கிலாஃபத் இயக்கம் பத்தி, 1929 ஜின்னா அறிவித்த 14 அம்ச திட்டம் பத்தி, 1940 தனிநாடு கொள்கை வெளியிட்டது. இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து படிக்கணும். கடைசியா சுதந்திரத்துக்கு முன்னாடி டைரக்ட் ஆக்ஷன் டே, நேரடி நடவடிக்கை நாள் ஆகஸ்ட் 16, 1946 வரைக்கும் ஒட்டுமொத்த முஸ்லீம் லீக் இன்னைக்கு படிச்சு முடிக்கணும். அடுத்த முக்கியமான தகவல், சுபாஷ் சந்திர போஸ் 1943 டிசம்பர் 30 அந்தமான் நிக்கோபர் தீவின் தலைநகரான போர்ட் பிளேரில் மூவர்ண கொடியை ஏற்றினார். அந்த பகுதி பிரிட்டிஷ் இந்தியாவிலிருந்து சுதந்திர பகுதி அறிவிக்கப்பட்டது சுபாஷ் சந்திர போஸ் அவர்களால். சுபாஷ் சந்திர போஸை பத்தின முக்கியமான தகவல்களை நம்ம ரீகால் பண்ணணும். அவர் தொடர்பான தேதிகளை நம்ம தனியா எடுத்து எழுதி வச்சுக்கணும். என்னென்ன தேதிகள் அப்படின்னா, சுபாஷ் சந்திர போஸ் எப்போது சுதந்திர இந்திய அரசாங்கத்தை உருவாக்கினார், சுபாஷ் சந்திர போஸ் எப்போது காந்தியடிகளை இந்தியாவின் தந்தை தேசப்பிதா என்று அழைத்தார், சுபாஷ் சந்திர போஸ் விமான விபத்தில் இறந்த நாள் எப்போ, சுபாஷ் சந்திர போஸ்ல பிறந்த நாள் எப்போ, அது என்னவோ அனுசரிக்கப்படுகிறது, இதெல்லாம் ஒன்னா தொகுத்து நம்ம இன்னைக்கு ரீகால் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து நம்ம கவனிச்சு படிக்க வேண்டியது K.M. முன்சி, கன்ஹையாலால் மானேக்லால் முன்சி. இவரை பற்றின முக்கியமான 2 குறிப்பு இருக்கு. தேசிய ஹிந்தி தினம் செப்டம்பர் 14 கொண்டாடுறோம். அந்த செப்டம்பர் 14 ஏன் அப்படிங்கிற காரணத்தை தேடி போனோம்னா, முன்சி ஐயங்கார் திட்டம் முன்சி ஐயங்கார் ஃபார்முலான்னு ஒண்ணு இருக்கு. அது தொடர்பான முழுமையான தகவலை படிங்க. 2வது முக்கியமானது தேசிய மரம் நடும் வாரம் ஜூலை 1 முதல் 7 வரை அனுசரிக்கப்படுகிறது. இது ஏன் அனுசரிக்கிறேன்னு கேட்டோம்னா, 1950 52 வரைக்கும் இவர் தான் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர். இவருடைய முன்னெடுப்பின் கீழே தான் 1950 ஜூலை முதல் வாரம் தேசிய மரம் நடும் வாரமாக அனுசரிக்கப்படுகிறது. விக்ரம் சாராபாய் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை. இவர்கள் தொடர்பான முக்கியமான தகவலை நீங்க பார்த்து வச்சுக்கணும். 1962 இந்தியாவின் விண்வெளி திட்டத்திற்கு அடித்தளமிடப்பட்ட என்கோஸ்பர், இந்தியன் நேஷனல் கமிட்டி ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச் என்ற அமைப்பை ஜவஹர்லால் நேரு உருவாக்கினார் விக்ரம் சாராபாய் தலைமையில 62 இந்த அமைப்பு தான் இந்தியாவின் விண்வெளி திட்டத்துக்கு அடித்தளமிட்டது. 1969 ஆகஸ்ட் 15 இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும்போது இஸ்ரோ என்ற அமைப்பு உருவானது. அதன் முதல் தலைவராக இருந்தவர் விக்ரம் சாராபாய். விக்ரம் சாராபாயின் மனைவி மிருணாளினி சாராபாய் புகழ்பெற்ற பரதநாட்டிய கலைஞராக இருந்தாங்க. நிலவில் இறங்கி ஆய்வு செய்யக்கூடிய சந்திராயன் 2 திட்டத்தில் அந்த லேண்டர் பேரை விக்ரம்னு வச்சிருந்திருப்பாங்க. விக்ரம் சாராபாய்க்கு கௌரவம் தெரிவிக்கிற மாதிரி. புயலிலே ஒரு தோணி மற்றும் கடலுக்கு அப்பால் ஆகிய 2 புதினங்களை மட்டும் எழுதியவர் ப. சிங்காரம். இவர் குறித்த முக்கியமான தகவலை எனக்கு ரீகால் பண்ணி வச்சுக்கணும்.